கிளினிக்கல் ஸ்டடி படி பார்க்கும்போது, இந்த இந்துலேக்கா பிரிங் ஆயில வந்து நம்ம கன்டினியூஸா ஒரு 4 மந்த் கன்டினியூஸா யூஸ் பண்ணும்போது, நம்மளோட ஸ்கேல்ப்ல உள்ள இந்த ஹேர் ஃபாலிகல்ஸ் டென்சிட்டிய வந்து 20% வந்து இன்கிரீஸ் பண்றதா சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம நம்மளோட ஸ்கேல்ப்ல ஏற்படுற அந்த ஹேர் ஃபாலையும் பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 40% வந்து இந்த ஹேர் ஆயில் வந்து ரெடியூஸ் பண்றதா சொல்றாங்க. அதே இந்த வாவ் ஸ்கின் சயின்ஸ் ஆனின் பிளாக் சீட் ஆயிலையும் நம்ம கன்டினியூஸா யூஸ் பண்ணும்போதும், அந்த ஹேர் ஆயிலும் பார்த்தீங்கன்னா, அதுவும் ஒரு 40% வந்து நம்மளோட ஹேர் ஃபால வந்து ரெடியூஸ் பண்றதா சொல்றாங்க. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, இந்த இந்துலேக்கா பிரிங் ஆயில், இந்த வாவ் ஸ்கின் சயின்ஸ் ஆனின் பிளாக் சீட் ஆயில் இந்த 2 ஹேர் ஆயிலோட கம்பேரிசன் பார்க்க போறோம். இந்த வீடியோல நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம்னா, இந்த 2 ஹேர் ஆயில்ல ஆக்சுவலா எந்த ஹேர் ஆயில் வந்து பெஸ்ட் ஹேர் ஆயில், எந்த ஹேர் ஆயில் வந்து நமக்கு ஆக்சுவலா நம்மளோட ஹேர் ஃபாலை வந்து கண்ட்ரோல் பண்றது மட்டும் இல்லாம ஒரு நியூ ஹேர் growthக்கு எந்த ஹேர் ஆயில் வந்து ஆக்சுவலா சப்போர்ட் பண்ணுது அப்படிங்கறத இந்த வீடியோ பார்த்து முடிக்கும்போது உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும். இந்த இந்துலேக்கா பிரிங் ஆயில் பார்த்தீங்கன்னா பிரிங்ராஜ், ஆம்லா, நீம், ஆலோவேரா, கோகோனட் ஆயில் இது மாதிரியான ஹெர்ப் இன்கிரிடியன்ட்ஸ்னால ஃபார்முலேட் பண்ணிருக்காங்க. இந்த இந்துலேக்கா பிரிங் ஆயில வந்து ஜென்ரலா எதுக்கு டிசைன் பண்ணிருக்காங்க அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, நமக்கு ஏற்படுற ஹேர் ஃபாலை வந்து கண்ட்ரோல் பண்றதுக்கும் ஒரு நியூ ஹேர் growth வந்து ப்ரோமோட் பண்றதுக்கும் இந்த இந்துலேக்கா ஹேர் ஆயில வந்து ஃபார்முலேட் பண்ணிருக்காங்க. அடுத்து இந்த வாவ் ஸ்கின் சயின்ஸ் ஆனின் பிளாக் சீட் ஆயில வந்து எப்படி ஃபார்முலேட் பண்ணிருக்காங்க அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, ஆனின் பிளாக் சீட் ஆயில், கேஸ்டர் ஆயில், ஆல்மண்ட் ஆயில் இது மாதிரியான மாடர்ன் இன்கிரிடியன்ட்ஸ் மூலம் இந்த வாவ் ஸ்கின் சயின்ஸ் ஆனின் பிளாக் சீட் ஆயில வந்து ஃபார்முலேட் பண்ணிருக்காங்க. இந்த ஹேர் ஆயில் எதுக்கு டிசைன் பண்ணிருக்காங்கன்னா, இந்த ஹேர் ஆயிலும் கூட பார்த்தீங்கன்னா ஹேர் ஃபாலை வந்து கண்ட்ரோல் பண்றதுக்கும் ஒரு நியூ ஹேர் growth வந்து ப்ரோமோட் பண்றதுக்கும் இந்த ஹேர் ஆயிலை வந்து ஃபார்முலேட் பண்ணிருக்காங்க. இந்த 2 ஹேர் ஆயிலோட கீ இன்கிரிடியன்ட்ஸ் என்னென்ன, அதோட பெனிஃபிட் என்ன அப்படிங்கிறது பார்ப்போம். இந்த இந்துலேக்கா பிரிங் ஆயில்ல உள்ள பிரைமரி இன்கிரிடியன்ட்ஸ்னா என்ன சொல்லலாம்னா பிரிங்ராஜ் சொல்லலாம். ஆயுர்வேதிக் ரிலேட்டட் ஹேர் கேர் எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுல கிங் ஆஃப் ஹெர்ப்னா இந்த பிரிங்ராஜ் சொல்லலாம். இந்த பிரிங்ராஜ்ல பார்த்தீங்கன்னா ஆன்டி ஆக்சிடென்ட், மினரல் இதெல்லாம் ரிச்சா இருக்கு. இந்த பிரிங்ராஜ் வந்து நமக்கு வந்து எப்படி ஹெல்ப் பண்ணுது அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு ஏற்படுற ஹேர் ஃபாலை வந்து ரெடியூஸ் பண்றது மட்டும் இல்லாம ஒரு நியூ ஹேர் growth ரீக்ரோத் பண்றதுக்கு சப்போர்ட் பண்ணுது. அடுத்து இந்த வாவ் ஸ்கின் சயின்ஸ் ஆனின் பிளாக் சீட் ஆயில்ல உள்ள ஒரு பிரைமரி இன்கிரிடியன்ட்ஸ்னா என்ன சொல்லலாம்னா ஆனின் பிளாக் சீட் ஆயில். இந்த ஆனின் பிளாக் சீட் ஆயில்ல பார்த்தீங்கன்னா சல்ஃபர், விட்டமின் பி, சி, டிஇ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரிச்சா இருக்கு. இந்த ஆனின் பிளாக் சீட் ஆயில் வந்து நம்மளுக்கு எப்படி ஹெல்ப் பண்ணுதுன்னா, நம்மளோட ஸ்கேல்ப்ல உள்ள ஹேர் ஸ்ட்ராண்ட்ஸை வந்து ஸ்ட்ரென்தன் பண்றது இல்லாம ஆல்ரெடி பிளாக் ரூட்ஸ்லாம் இருக்கும்ல, அதாவது பெருசா பிளட் சர்க்குலேஷன் வந்து போகாத மாதிரி ஆல்ரெடி வந்து நம்மளோட ஹேர் ரூட்ஸ் எல்லாம் பிளாக்ட் ஆயிருக்கும். அதை வந்து அன்கிளாக் பண்றதுக்கும் ஹெல்ப் பண்ணுது. அன்கிளாக் பண்றது மூலம் ஒரு ஹெல்த்தியான ஸ்கேல்ப்புக்கு வந்து இது சப்போர்ட் பண்ணுது. அடுத்து இந்த இந்துலேக்கா பிரிங் ஆயில்ல உள்ள அடுத்த ஒரு முக்கியமான இன்கிரிடியன்ட்ஸ் என்ன சொல்லலாம்னா ஆம்லா. இந்த ஆம்லால பார்த்தீங்கன்னா விட்டமின் சி அண்ட் ஆன்டி ஆக்சிடென்ட் வந்து ரிச்சா இருக்கு. இந்த ஆம்லா வந்து நம்மளுக்கு எப்படி ஹெல்ப் பண்ணுதுன்னா, நம்மளோட ஸ்கேல்ப்ல உள்ள பிளட் சர்க்குலேஷன் வந்து இம்ப்ரூவ் பண்றது மட்டும் இல்லாம இந்த ப்ரீமெச்சூர் கிரேயிங்லாம் பிரிவென்ட் பண்ணுது. இந்த ப்ரீமெச்சூர் கிரேயிங்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஏஜ் ஆகாம முன்கூட்டியே முடியெல்லாம் நரைக்க ஆரம்பிக்கும். இது மாதிரி ஏற்படுற அந்த முடி நரையெல்லாம் பார்த்தீங்கன்னா இது வந்து பிரிவென்ட் பண்ணுது. அது மட்டும் இல்லாம ஒரு நியூ ஹேர் growth வந்து திக்கராகவும் ஹெல்த்தியாகவும் வளர்றதுக்கு இந்த ஆம்லா இன்கிரிடியன்ட்ஸ் வந்து நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுது. அடுத்து இந்த வாவ் ஸ்கின் சயின்ஸ் ஆனின் பிளாக் சீட் ஆயில்ல உள்ள அடுத்த முக்கியமான இன்கிரிடியன்ட்ஸ் என்ன சொல்லலாம்னா பிளாக் சீட் ஆயில். இந்த பிளாக் சீட் ஆயில் வந்து நம்மளுக்கு எப்படி ஹெல்ப் பண்ணுதுன்னா, நம்மளோட ஸ்கேல்ப்ல உள்ள இந்த டாண்ட்ரஃபை வந்து பிரிவென்ட் பண்ணுது. அது மட்டும் இல்லாம நம்மளுக்கு ப்ரீவியஸா ஸ்கேல்ப்ல வந்து ட்ரைனஸ் இருந்துச்சுன்னா அதை வந்து மாய்ச்சர் பண்றதுல இருந்து நம்மளோட ஸ்கேல்ப்ல உள்ள ஒரு ஸ்ட்ராங் ஹேர் ஃபாலிகல்ஸ் வந்து சப்போர்ட் பண்றது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த பிளாக் சீட் ஆயில் வந்து நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுது. அடுத்து இந்த இந்துலேக்கா பிரிங் ஆயில்ல உள்ள ஒரு ஆன்டிபாக்டீரியல் அண்ட் ஆன்டிஃபங்கல் இன்கிரிடியன்ட்ஸா எதை சொல்லலாம்னா நீம் சொல்லலாம். இந்த நீமோட பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட ஸ்கேல்ப்ல உள்ள ட்ராண்ட்ரஃப், ஸ்கேல்ப் இன்ஃபெக்ஷன் எல்லாத்தையும் ரெடியூஸ் பண்ணுது. இது ரெடியூஸ் பண்றது மூலம் நம்மளோட ஸ்கேல்ப்பை வந்து க்ளீன் பண்ணனால என்ன ஏற்படும் அப்படிங்கிற பார்த்தீங்கன்னா ஒரு நியூ ஹேர் growthக்கு வந்து இந்த நீம் வந்து நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணும். அடுத்து இந்த வாவ் ஸ்கின் சயின்ஸ் ஆனின் பிளாக் சீட் ஆயில் உள்ள அடுத்த இன்கிரிடியன்ட்ஸ் என்ன சொல்லலாம்னா ஸ்வீட் ஆல்மண்ட் ஆயில். இந்த ஆல்மண்ட் ஆயில்ல பார்த்தீங்கன்னா புரோட்டீன், விட்டமின் இ இது ரிச்சா இருக்கிறனால நம்மளோட ஹேரை வந்து ஷார்ப் பண்றது மட்டும் இல்லாம ப்ரீவியஸா உள்ள அந்த டேமேஜ் ஹேர்லாம் பார்த்தீங்கன்னா ரிப்பேர் பண்றது. அது மட்டும் இல்லாம நம்மளோட ஸ்கேல்ப்ல உள்ள இந்த ஹேர் ஸ்ட்ராண்ட்ஸ் எல்லாத்தையும் ஸ்ட்ரென்தன் பண்றது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த ஆல்மண்ட் ஆயில் இந்த இன்கிரிடியன்ட்ஸ் வந்து நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுது. ஜென்ரலா ஒரு நியூ ஹேர் growth வந்து நல்லா க்ரோ ஆகணும் அப்படின்னா அதுக்கு ஃபவுண்டேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட ஸ்கேல்ப் வந்து மாய்ச்சரா இருக்கிறது. இது மாதிரி நம்ம ஸ்கேல்ப்ல ப்ரீவியஸா உள்ள ட்ரைனஸ்லாம் பார்த்தீங்கன்னா மாய்ச்சர் பண்றது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த ஆலோவேரா இன்கிரிடியன்ட்ஸோட ஒர்க்கா இருக்கு. இந்த ஆலோவேரா இன்கிரிடியன்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த இந்துலேக்கா பிரிங் ஆயில்ல உள்ள ஒரு இன்கிரிடியன்ட்ஸ். அடுத்து இந்த வாவ் ஸ்கின் சயின்ஸ் ஆனின் பிளாக் சீட் ஆயில்ல உள்ள ஒரு இன்கிரிடியன்ட்ஸ்னா இந்த ஜோஜோப் ஆயில். இந்த ஜோஜோப் ஆயில்ல பார்த்தீங்கன்னா விட்டமின் சி அண்ட் இ அது மட்டும் இல்லாம இந்த மினரல் எது மாதிரியான மினரல்னா காப்பர், ஜிங்க் இது மாதிரியான மினரல்ஸும் இந்த ஜோஜோப் ஆயில்ல வந்து ரிச்சா இருக்கு. இந்த ஜோஜோப் ஆயில் வந்து நம்மளுக்கு எப்படி ஹெல்ப் பண்ணுதுன்னா, நம்மளோட ஸ்கேல்ப்புக்கு தேவையான ஊட்டச்சத்தை வந்து கொடுக்குது. அது மட்டும் இல்லாம ப்ரீவியஸா உள்ள தின் ஹேர்லாம் திக்கா வந்து சேஞ்ச் பண்றதுல இருந்து நம்மளோட ஹேர் வால்யூம்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்றது எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா இந்த ஜோஜோப் ஆயில் வந்து நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுது. அடுத்து இந்த இந்துலேக்கா பிரிங் ஆயில்ல உள்ள ஒரு முக்கியமான இன்கிரிடியன்ட்ஸ் என்ன சொல்லலாம்னா வெர்ஜின் கோகோனட் ஆயில். இந்த வெர்ஜின் கோகோனட் ஆயில்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா கோகோனட் ஆயிலோட ஒரு பியூரஸ்ட் ஃபார்ம் தான் நம்ம வெர்ஜின் கோகோனட் ஆயில் அப்படிங்கிறோம். இந்த வெர்ஜின் கோகோனட் ஆயில் வந்து நம்மளுக்கு எப்படி ஹெல்ப் பண்ணுது அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, நம்மளோட ஸ்கேல்ப்ல உள்ள இந்த ஹேர் ஸ்ட்ராண்ட்க்கு தேவையான ஊட்டச்சத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா டீப்பா கொடுக்குது. அது மட்டும் இல்லாம ஒரு ஹேர் வந்து நல்ல growth ஆகணும்னா அதுக்கு தேவையான நியூட்ரிஷன் என்ன சொல்லலாம்னா புரோட்டீன் சொல்லலாம். எந்தெந்த இடத்துலலாம் இந்த புரோட்டீன் லாசஸ் ஏற்படுதோ அந்த புரோட்டீன் லாசஸ் எல்லாம் ரெடியூஸ் பண்றது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த வெர்ஜின் கோகோனட் ஆயிலோட ஒர்க்கா இருக்கு. அடுத்து இந்த வாவ் ஸ்கின் சயின்ஸ் ஆனின் பிளாக் சீட் ஆயில் உள்ள அடுத்த முக்கியமான
முக்கியமான இன்கிரீடியன்ட்ஸ் என்ன சொல்லலாம்னா வெர்ஜின் ஆலிவ் ஆயில். இந்த ஆலிவ் ஆயில்ல பார்த்தீங்கன்னா விட்டமின் இ அண்ட் ஃபேட்டி ஆசிட் வந்து ரிச்சா இருக்கு. இந்த ஆலிவ் ஆயில் வந்து நம்மளுக்கு எப்படி ஹெல்ப் பண்ணுது அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நம்மளோட ஸ்கேல்ப்புக்கு தேவையான ஊட்டச்சத்தை வந்து டீப்பா கொடுக்குது. அது மட்டும் இல்லாம இந்த ஆலிவ் ஆயில் வந்து இந்த வாவ் ஸ்கின் சானின் பிளாக் சீட் ஆயில்ல ஒரு இன்கிரீடியன்ஸா இருக்கறனால இந்த வாவ் ஸ்கின் சானின் பிளாக் சீட் ஆயில யாரெல்லாம் ட்ரை அண்ட் இரிட்டேஷன் ஸ்கேல்பா இருக்காங்களோ அவங்களாலையும் இந்த ஹேர் ஆயில தாராளமா யூஸ் பண்ண முடியும். காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஹேர் ஆயில்ல இந்த வெர்ஜின் ஆலிவ் ஆயில் இருக்கனால யாருக்கெல்லாம் ட்ரை அண்ட் இரிட்டேஷன் ஸ்கேல்ப் இருப்போ அவங்களாலையும் இந்த ஹேர் ஆயில யூஸ் பண்ண முடியும். அடுத்து இந்த ஹேர் ஆயில் உள்ள டெக்ஸ்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த இந்தலேக்கா பிரிங் ஆயில் பார்த்தீங்கன்னா ஆயுர்வேதிக் ஹெர்ப்னால ஃபார்முலேட் பண்ணிருக்கனால ஸ்லைட்லி பார்த்தீங்கன்னா இந்த இந்தலேக்கா பிரிங் ஆயில் வந்து திக்கா இருக்கும். அதே இந்த வாவ் ஸ்கின் சைன்ஸ் ஆனியன் பிளாக் சீட் ஹேர் ஆயில் இந்த ஹேர் ஆயில பார்க்கும்போது இது ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா மாடர்ன் இன்கிரீடியன்ட்ஸ்னால ஃபார்முலேட் பண்ணிருக்கனால இது ரொம்ப லைட்டா இருக்கும். நான் ஸ்டிக்கி நான் கிரேசியா இருக்கும். அதாவது நான் ஸ்டிக்கி நான் கிரேசினா என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஹேர் ஆயில நம்மளோட ஸ்கேல்ப்ல வந்து அப்ளை பண்ணதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா எந்த கிரேசி எந்த ஹெவி ஃபீலிங்ஸ் இல்லாம குயிக்கா வந்து அப்சர்வேஷன் நடக்கும். அதனால பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன ஸ்கேல்ப் டைப் இருந்தாலும் இந்த வாவ் ஸ்கின் சைன்ஸ் ஆனியன் பிளாக் சீட் ஆயில் வந்து உங்களுக்கு சூட்டபிளா இருக்கும். அதே இந்த இந்துலேக்கா பிரிங் ஆயில் பார்த்தீங்கன்னா ஸ்லைட்லி திக்கா இருக்கறனால இந்த ஹேர் ஆயில யாரெல்லாம் ட்ரை ஸ்கேல்ப் டைப்பா இருக்கீங்களோ அவங்களுக்குலாம் இந்த இந்துலேக்கா பிரிங் ஆயில் வந்து சூட்டபிளா இருக்கும். அடுத்து இந்த ஹேர் ஆயிலோட ஸ்மெல் எப்படி இருக்கு அப்படிங்கிறது பார்ப்போம். இந்த இந்துலேக்கா பிரிங் ஆயிலோட ஸ்மெல் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா ஆயுர்வேதிக் ஹெர்ப்னால ஃபார்முலேட் பண்ணிருக்கனால இந்த ஹேர் ஆயில்ல ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ஆயுர்வேதிக் ஸ்மெல் வரும். இதனால பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே இந்த ஹேர் ஆயில் ஸ்மெல் வந்து சூட்டபிளா இருக்காது. அதே இந்த வாவ் ஸ்கின் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ஆனியன் ஆயில். அப்படி இருந்தாலும் கூட இதுல பெருசெல்லாம் பார்த்தீங்கன்னா எந்த ஆனியன் ஸ்மெல்லும் வராது. இந்த வாவ் ஸ்கின்ஸ் ஆனியன் பிளாக் சீட் ஆயில்ல பார்த்தீங்கன்னா ஸ்மெல் பார்த்தீங்கன்னா ரொம்ப மைல்டா தான் இருக்கும். அதனால பார்த்தீங்கன்னா இந்த ஹேர் ஆயில் வந்து மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே சூட்டபிளா இருக்கும். அடுத்து இந்த ஹேர் ஆயிலோட அப்ளிகேஷன் பார்ப்போம். இந்த ரெண்டு ஹேர் ஆயிலுமே ஒரு யூனிக்கான கோம் அப்ளிகேட்டர் வந்து கொடுத்திருக்காங்க. நீங்க இந்த ஹேர் ஆயில வந்து உங்களோட ஸ்கேல்ப்ல வந்து யூஸ் பண்ணும்போது இந்த கோம்பை யூஸ் பண்ணி நீங்க இந்த ஹேர் ஆயில வந்து அப்ளை பண்ணுங்க. இந்த கோம்பை யூஸ் பண்ணி அப்ளை பண்றனால என்ன பெனிஃபிட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு குயிக்கா வந்து அப்சர்வ் ஆகிறது மட்டும் இல்லாம நம்மளோட ஸ்கேல்ப்ல உள்ள பிளட் சர்க்குலேஷன் வந்து இம்ப்ரூவ் பண்ணுது. அது மட்டும் இல்லாம நீங்க ரெண்டு ஹேர் ஆயிலுமே பார்த்தீங்கன்னா வீக்லி மினிமமா 3 to 4 டைம்ஸ் வந்து கண்டிப்பா அப்ளை பண்ணி ஆகணும். இந்த 3 to 4 டைம்ஸ் இந்த சைக்கிளையே கண்டினியூஸா 3 to 4 மந்த்ஸ் வந்து கண்டினியூஸா அப்ளை பண்ணிட்டே இருக்கும்போது உங்களோட ஸ்கேல்ப்ல ஏற்படுற ஹேர் ஃபாலை வந்து கண்ட்ரோல் பண்றது மட்டும் இல்லாம ஒரு நியூ ஹேர் growthக்கும் இந்த ரெண்டு ஹேர் ஆயிலுமே பார்த்தீங்கன்னா சப்போர்ட் பண்ணும். கன்க்ளூஷனா இந்த ரெண்டு ஹேர் ஆயில்ல எது பெஸ்ட், எந்த ஹேர் ஆயில வந்து சூஸ் பண்ணணும் அப்படிங்கறது பார்த்தீங்கன்னா உங்களோட நீட்ஸ் என்ன, உங்களோட சாய்ஸ் என்ன, உங்களுக்கு என்ன ஸ்கேல்ப் டைப் இருக்கு இதை டிஃபைன் பண்ணி நீங்க தான் இந்த ரெண்டு ஹேர் ஆயில உங்களுக்கு எது சூட்டபிளா இருக்கும் அப்படிங்கறத நீங்க தான் டிசைட் பண்ணணும். எப்படின்னா உங்களோட ஸ்கேல்ப் டைப் வந்து ஒரு ட்ரை ஸ்கேல்ப் டைப் இருந்தா இந்த இந்தலேக்கா பிரிங் ஆயில் வந்து உங்களுக்கு சூட்டபிளா இருக்கும். அதே உங்களோட ஸ்கேல்ப் டைப் வந்து ஒரு ஆயிலி ஸ்கேல்ப் டைப்பா இருந்தா இந்த இந்தலேக்கா பிரிங் ஆயில் வந்து உங்களுக்கு சூட்டபிளா இருக்காது. ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த இந்தலேக்கா பிரிங் ஆயில் பார்த்தீங்கன்னா ஸ்லைட்லி திக்கா இருக்கும். ஸோ திக்கா இருக்கனால மோஸ்ட்லி வந்து குயிக்கா வந்து அப்சர்வ் நடக்காது. அதனால பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் ட்ரை ஸ்கேல்ப் டைப் இருக்கீங்களோ அவங்களுக்குலாம் இந்த இந்தலேக்கா பிரிங் ஆயில் வந்து சூட்டபிளா இருக்கும். அதே இந்த வாவ் ஸ்கின் சைன்ஸ் ஆனியன் பிளாக் சீட் ஆயில் பார்த்தீங்கன்னா உங்களோட ஸ்கேல்ப் டைப் வந்து என்னவா இருந்தாலும் இந்த ஹேர் ஆயில் உங்களால யூஸ் பண்ண முடியும். ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த வாவ் ஸ்கின் சைன்ஸ் ஆனியன் பிளாக் சீட் ஆயில் பார்த்தீங்கன்னா ரொம்ப லைட்டா இருக்கு. அது மட்டும் இல்லாம நான் கிரேசி நான் ஸ்டிக்கி இந்த ஹேர் ஆயில நம்மளோட ஸ்கேல்ப்ல வந்து அப்ளை பண்ணது பிறகு பார்த்தீங்கன்னா எந்த ஹெவி ஃபீலிங்ஸும் இல்லாம குயிக்கா வந்து அப்சர்வ் ஆறனால உங்களுக்கு என்ன ஸ்கேல்ப் டைப்பா இருந்தாலும் உங்களால இந்த வாவ் ஸ்கின் சைன்ஸ் ஆனியன் பிளாக் சீட் ஹேர் ஆயில வந்து உங்களால தாராளமா யூஸ் பண்ண முடியும். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த ஹேர் ஆயில ஸ்மெல்ல பேஸ் பண்ணியும் பார்த்தீங்கன்னா சூஸ் பண்ணுவாங்க. இந்த இந்தலேக்கா பிரிங் ஆயில பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ஆயுர்வேதிக் ஸ்மெல் இருக்கு. அதே இந்த வாவ் ஸ்கின் சைன்ஸ் ஆனியன் பிளாக் சீட் ஆயில் பார்த்தீங்கன்னா பெருசா எந்த ஸ்மெல்லும் இல்ல. நீங்க ஆயுர்வேதிக் ரிலேட்டடா போகணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா இந்த இந்தலேக்கா பிரிங் ஆயில வந்து நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். இல்ல எனக்கு அந்த ஆயுர்வேதிக் ஸ்மெல் பிடிக்காது அப்படின்னு நினைச்சீங்கன்னா உங்களுக்கு அதர் ஆப்ஷனா இந்த வாவ் ஸ்கின் சைன்ஸ் ஆனியன் பிளாக் சீட் ஆயில உங்களால சூஸ் பண்ண முடியும். ஆனா இந்த ரெண்டு ஹேர் ஆயிலுமே எதுக்கு டிசைன் பண்ணிருக்காங்க அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நம்மளோட ஸ்கேல்ப்ல ஏற்படுற ஹேர் ஃபாலை வந்து கண்ட்ரோல் பண்றதுக்கும் ஒரு நியூ ஹேர் growthக்கு வந்து சப்போர்ட் பண்றதுக்கும் இந்த ரெண்டு ஹேர் ஆயிலுமே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்.